குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஜீவா சார் பேசுகிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 21 நியூட்ரிஷன் அண்டு ஹெல்த்து. ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆர்கன் சிஸ்டம் இன் அனிமல்ஸ் பார்த்தோம் இல்லையா. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கன் சிஸ்டம்ஸ் இருந்துச்சு. அதனுடைய அதில் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், இதெல்லாம் தான் பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த லெசனில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸினுடைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா லிஸ்ட் த சோர்சஸ், ஃபங்க்ஷன் அண்ட் டெஃபிஷியன்சி டிசார்டர்ஸ் ஆஃப் விட்டமின் அண்டு மினரல்ஸ். விட்டமின்ஸ் அண்டு மினரல்ஸினுடைய சோர்ஸ் எங்கேருந்தெல்லாம் நமக்கு கிடைக்குது, அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, அது குறைபாட்டினால நமக்கு வரக்கூடிய டிசார்டர்ஸ் என்ன, குறைபாடுகள் என்ன. அடுத்து வந்து பார்த்தோன்னா கெயின் நாலேஜ் அபவுட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன், உணவை பதப்படுத்துதலில் இருக்கக்கூடிய பல்வேறு வழிமுறைகள் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து ஐடென்டிஃபை த அடல்ட்ரன்ஸ் இன் ஃபுட்டு, எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபுட் குவாலிட்டி சர்டிஃபையிங் ஏஜென்ட்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ டு த லெசன். ஓகே, ஸோ இப்போ இன்ட்ரடக்ஷனில் வந்து பார்த்தோன்னா ஃபுட் இஸ் த பேசிக் நெசசிட்டி ஆஃப் லைஃப். Food is defined as any substance of either plant or animal origin consumed to provide nutritional support for an organism அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஃபுட் அப்படிங்கிறது என்னவா டிஃபைன் பண்ணப்படுது? எனி சப்ஸ்டன்ஸ் ஆஃப் எய்தர் பிளான்ட் ஆர் அனிமல், அது தாவரமானாலும் சரி அல்லது விலங்கானாலும் சரி, அதை சாப்பிட்றது மூலமாக நமக்கு அதிலிருந்து என்ன கிடைக்கணும்? ப்ரொவைடு நியூட்ரிஷனல் சப்போர்ட், ஊட்டச்சத்துக்களை நமக்கு வழங்கக்கூடிய எந்த ஒரு பொருளுமே நம்ம என்னென்னு சொல்கிறோம்? நம்ம உணவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட் கண்டெய்ன்ஸ் எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் தட் ப்ரொவைட் எனர்ஜி, ஹெல்ப்ஸ் இன் நார்மல் க்ரோத் அண்டு டெவலப்மெண்ட். ஸோ இப்போ இதில் என்ன இருக்காங்க அப்படின்னா எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் இருக்காங்க. அது என்ன பண்ணுறாங்க? இட் ப்ரொவைட் எனர்ஜி அண்டு ஹெல்ப்ஸ் இன் நார்மல் க்ரோத். ஸோ நம்மளுடைய வளர்ச்சிக்கும் அண்டு டெவலப்மெண்ட், நம்மளுடைய மேம்பாட்டுக்கும் உதவக்கூடியவங்க. அதாவது வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வளர்னா க்ரோத்தினுடைய, அதாவது என்ன சொல்லுவோம், க்ரோத்து டெவலப்மெண்ட் ரெண்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட சேம் தான். ஆனால் அது வந்து மேம்பாடு அடைகிறது, அப்கிரேட் ஆகிறதுக்கு பேர் டெவலப்மெண்ட். ரிப்பேர் த ஓன் அவுட் டிஷ்யூசஸ் அண்ட் ப்ரொடெக்ட் த பாடி ஃப்ரம் டிசீசஸ். ஸோ இப்போ அடுத்து வந்து என்ன பண்ணுது? ரிப்பேர் த worn out tissues, நம்ம டேமேஜ் ஆன திஷ்யூக்களை ரிப்பேர் பண்ணுது. அண்டு ப்ரொடெக்ட் த பாடி ஃப்ரம் டிசீசஸ், நோய்கள்லேருந்து நம்ம பாடியை பாதுகாக்கக்கூடியது. ஃபுட் கண்டாமினேஷன் வித் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இஸ் எ மேஜர் சோர்ஸ் ஆஃப் இல்னஸ் எய்தர் இன் த ஃபார்ம் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் பாய்சனிங். ஸோ இப்போ ஃபுட் கண்டாமினேஷன், உணவுப் பொருள் கெட்டு போகிறது, அதை தான் கண்டாமினேஷன் சொல்லுவோம். வித் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், யார் மூலமாக? நுண்ணுயிர்கள் மூலமாக, பாக்டீரியா, ஃபஞ்சை, இவங்களாம் இருக்காங்களே, ஸோ அவங்க மூலமாக. இஸ் எ மேஜர் சோர்ஸ் ஆஃப் இல்னஸ் எய்தர் இன் த ஃபார்ம் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஆர் பாய்சனிங் அப்படின்னு சொல்கிறோம். இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது நோய் தொற்று ஏற்படுத்துது, பாய்சனிங் அப்படிங்கிறது உணவு விஷமாக மாறுறது. ஃபுட் சேஃப்டி இஸ் பிகமிங் எ மேஜர் கன்சர்ன் தீஸ் டேஸ். ஃபுட் சேஃப்டி, அடல்ட்ரேஷன் ஆஃப் ஃபுட் ஸ்டப்ஸ் இஸ் காமன்லி ப்ராக்டிஸ்ட் இன் இந்தியா பை ட்ரேடர்ஸ். ஸோ இப்போ அடல்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ அடல்ட்ரேஷன் ஆஃப் ஃபுட் ஸ்டஃப் இஸ் காமன்லி ப்ராக்டிஸ்ட் இன் இந்தியா பை ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அடல்ட்ரேஷன் என்னது? கலப்படம் பண்ணுறதுன்னு அர்த்தம். கலப்படம்னா இப்போ நல்லா இருக்கக்கூடிய உணவுப் பொருளில் தேவையில்லாத பொருட்களை கலக்கிறது. இப்போ பாலில் தண்ணியை கலக்கிறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகில் பப்பாளி விதையை கலக்கிறது, டீத்தூளில் மரத்தூளை கலக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் அடல்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபுட் இஸ் கண்டாமினேட்டட் ஆர் அடல்ட்ரேட்டட் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் டு கன்சப்ஷன் ஃபார் ஃபைனான்ஷியல் கெயின். ஸோ அப்போ அவங்க எதுக்காக கலப்படம் பண்ணுறாங்கன்னா ஒன்லி ஃபார் ஃபைனான்ஷியல் கெயின், அவங்களுடைய லாப நோக்கில் மட்டும்தான் பண்ணுறாங்க. த நார்மல் ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எ கன்சியூமர் ஆர் அஃபெக்டட் டியூ டு எய்தர் அடிஷன் ஆஃப் எ டெலிட்ரியஸ் சப்ஸ்டன்ஸ் ஆர் த ரிமூவல் ஆஃப் எ விட்டல் காம்பனண்ட். ஸோ அப்போ நார்மல் ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எ கன்சியூமர் அப்படிங்கிறவங்க யார்? நம்ம தான், ரைட்டாக, பீப்புள்ஸ் தான் கன்சியூமர். அப்போ நம்ம அதை எடுத்துக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷன்ஸ், அந்த பொருட்கள் வந்து அந்த நியூட்ரிஷன்ஸ் கிடையாது, அந்த உணவுப் பொருள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அஃபெக்ட் பண்ணுது டியூ டு அடிஷன் ஆர் டெலிட்ரியஸ் சப்ஸ்டன்ஸ். ஸோ அப்போ தேவையில்லாத பொருட்களை சேர்க்கறது மூலமாகவோ அல்லது ரிமூவல் ஆஃப் ஏ விட்டல் காம்பனண்ட், அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை ரிமூவ் பண்ணுறது மூலமாகவோ நமக்கு அந்த பொருள் வந்து என்ன பண்ணுது? நம்மளுடைய ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸை அஃபெக்ட் பண்ணுது. ஃபுட் லாஸ் ஹேவ் கம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் டு மெயின்டைன் த குவாலிட்டி ஆஃப் ஃபுட் ப்ரொடியூஸ்ட் இன் அவர் கண்ட்ரி.
அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஃபுட் லாஸ் உணவுக்கான விதிகள், ரைட்டா? உணவை எப்படி தயாரிக்கணும், அதை எப்படி விற்பனை செய்யணும் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய சட்டங்கள் ஹேவ் கம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் டு மெயின்டைன் த குவாலிட்டி ஆஃப் ஃபுட் ப்ரொடியூஸ்டு இன் அவர் கண்ட்ரி. நம்ம நாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கான சட்டங்களை வகுத்துருக்காங்க. தென் லெட் us study about them in detail. ஓகே, அடுத்தது கிளாஸஸ் ஆஃப் நியூட்ரிஷன். நியூட்ரிஷன்ஸினுடைய கிளாஸஸ் அப்படின்னா இட் இஸ் கிளாஸிஃபைட் இன்டு த ஃபாலோயிங் மேஜர் குரூப்ஸ். என்னென்ன? கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ் அண்டு மினரல்ஸ். பொதுவாக எல்லா வகையான ஊட்டச்சத்துக்களும் இதுக்குள்ளார தான் இருக்கும், ரைட்டா? ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி சாப்பாடு, கோதுமை, மாவு சத்து பொருட்கள் எல்லாத்துலேயுமே கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும். ப்ரோட்டீன் வந்து பார்த்தோன்னா புரதம் நிறைந்த உணவுகள், புரதம் சொல்லுவோம். ஃபேட்டுங்கிறது கொழுப்பு. ஸோ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கொழுப்பும் அவசியமானது தான் இல்லையா, நல்ல கொழுப்புன்னு சொல்லுவோம். விட்டமின்ஸ் அண்டு மினரல்ஸ் இவங்கெல்லாம் நுண்ணூட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஒன் கார்போஹைட்ரேட். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் கார்பன், ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன். ஸோ இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறவங்க யார் யார் இருக்காங்க? கம்போஸ்ட் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். யார் யார்? கார்பன், ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன். Carbohydrate is an essential nutrient which provides the chief source of energy to the body. ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறவங்க தான் எசென்ஷியல் நியூட்ரியன்ட் விச் ப்ரொவைட்ஸ் த சீஃப் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. நமக்கு ஆற்றலை வழங்கக்கூடிய சத்து அப்படின்னா அது என்ன சத்து? கார்போஹைட்ரேட் சத்து தான், ரைட்டா? குளுக்கோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ், ஸ்டார்ச், செல்லுலோஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ அப்போ கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா சுகர் பொருட்கள் தான். ஸோ எல்லாமே ஓஎஸ்சி அப்படின்னு முடியுதா? குளுக்கோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ் எல்லாமே இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்க்கரை பொருட்கள், ஓகேவா? தென் கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் அஸ் மோனோசாக்கரைடு குளுக்கோஸு, டைசாக்கரைடு சுக்ரோஸு அண்டு பாலிசாக்கரைட் செல்லுலோஸ். ஸோ அப்போ இவைகளால் தான் கிளாஸிஃபை பண்ணப்படுது. த கிளாஸிஃபிகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் சுகர் மாலிகுல்ஸ் ப்ரெசன்ட் இன் ஈச் குரூப். ஸோ அப்போ ஒரு குரூப்பில் இருக்கக்கூடிய சர்க்கரை மூலக்கூறுகளுடைய அமைப்பு அதை பேஸ் பண்ணி தான் நம்பர் எண்ணிக்கையை பொறுத்து தான் இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ் ஆர் த எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆல்சோ த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் த பாடி. ஏன் வந்து நம்ம பில்டிங் பிளாக் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா புரத சத்து இருந்தால் தான் நம்மளதில் வளர்ச்சியானது இருக்கும், திசு வளர்ச்சியானது இருக்கும், ரைட்டா? தேர் எசென்ஷியல் ஃபார் க்ரோத் அண்ட் ரிப்பேர் ஆஃப் பாடி செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸஸ். ப்ரோட்டீன்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். ஸோ அப்போ புரதம் அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய வளர்ச்சிக்கும் ரிப்பேர் செல்ஸ், அதாவது டேமேஜ் ஆன செல்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கும் உதவக்கூடியது இந்த ப்ரோட்டீன்ஸ் தான். இவங்க ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறவங்க எதனால் உருவாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அமினோ ஆசிட்ஸ் மூலமாக தான் உருவாக்கப்பட்டிருக்காங்க. அப்போ நிறையா அமினோ ஆசிட் சேர்ந்து எதை உருவாக்கும்? இந்த ப்ரோட்டீனை உருவாக்குது. எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் ஆர் தோஸ் தட் cannot be biosynthesized by the body and must be obtained from the diet. ஸோ எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் ஆர் தோஸ் தட் cannot be biosynthesized. ஸோ அப்போ நம்ம பயோசிந்தசைஸ் பண்ண முடியாது எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸை அண்டு மஸ்ட் பி அப்டைன்டு ஃப்ரம் த டயட். நம்ம ஊட்டச்சத்துக்கள் மூலமாக எடுத்துக்கிறது மூலமாக தான் நம்மளால் அதை பெற முடியும். டயட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா டயட் ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது என்ன சொல்லுவோம் நம்ம இப்போ டயட் கண்ட்ரோல் அப்படிங்கிறாங்க இல்லையா, உணவு பழக்க வழக்க முறை இல்லையா. இந்த 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஃபினைல் அலனைன், வேலைன், த்ரியோனைன், ட்ரிப்டோஃபான், மெத்தியோனைன், லியூசின், ஐசோலியூசின், லைசின் அண்டு ஹிஸ்டிடின். ஸோ இப்போ இவங்கெல்லாம் தான் வந்து பார்த்தோன்னா 9 அமினோ ஆசிட்ஸ், எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். நம்ம உடம்புக்கு தேவையான 9 முக்கியமான அமினோ ஆசிட்ஸ் தேவையான அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஃபேட் இன் த டயட் ப்ரொவைட்ஸ் எனர்ஜி. தே மெயின்டைன் செல் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆர் இன்வால்வ் இன் மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ இந்த கொழுப்பு அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா டயட் ப்ரொவைட்ஸ் எனர்ஜி. நம்ம டயட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சக்தியை வழங்கக்கூடியது இது இந்த ஃபேட்டு தான். தே மெயின்டைன் செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர் இன்வால்வ் இன் த மெட்டபாலிக் ஃபங்க்ஷன். ஸோ ஃபேட் இருந்துச்சுன்னா தான் அதில் செல்லினுடைய ஸ்ட்ரக்சர் வந்து என்ன ஆகிட்டு இருக்கும்? ஒழுங்காக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் அண்ட் இன்வால்வ் இன் மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அப்போ வளர்ச்சிதை மாற்றங்களையும் இவங்க பங்கு பெறுறாங்க. எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் cannot be synthesized in the body and are provided through diet. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிறது நம்மளால் சிந்தசைஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ பயோசிந்தசைஸ் பண்ண முடியாத எங்கேருந்து தான் எடுத்துக்கணும்? நம்ம டயட் மூலமாக தான் எடுத்துக்க முடியும். எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் ரெக்வயர்ட் இன் ஹியூமன் நியூட்ரிஷன் ஆர் ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் என்னன்னு சொல்கிறோம்? ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ்.
ஸோ இப்போ ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மீன்களில் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா விட்டமின்ஸ். ஸோ விட்டமின்ஸ் ஆர் த விட்டல் நியூட்ரியன்ஸ் required in minute quantities to perform specific physiological and biochemical functions. ஸோ vitamins are the vital nutrient, அதனால தான் அதுக்கு பேர் விட்டமின்ஸ் அப்படின்னு பேர், ரைட்டா. இது வந்து நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோம், மைனூட் குவான்டிட்டிஸ் தான் எடுத்துக்கிறோம். ஆனால் இதனுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், பர்ஃபார்மன்ஸை ஸ்பெசிஃபிக் ஃபிசியலாஜிக்கல் அண்ட் பயோகெமிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் இவங்க இன்வால்வ் ஆவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினரல்ஸ். ஸோ மினரல்ஸ் ஆர் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் ரெக்வயர்ட் ஆஸ் அன் எசென்ஷியல் நியூட்ரியன்ட் பை ஆர்கானிசம்ஸ் டு பர்ஃபார்ம் வேரியஸ் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் நெசசரி ஃபார் லைஃப். ஸோ அப்போ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அப்படின்னு பார்த்தோன்னா பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், உள்ளே நடக்கக்கூடிய பயோகெமிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், நம்ம டைஜஷன் ஆனாலும் சரி, உள்ளே நடக்கக்கூடிய என்சைம் செக்ரேஷன், ஹார்மோன் செக்ரேஷன், எக்ஸ்க்ரீஷன் எதானாலும் சரி, அதுக்கு யார் வேணும் அப்படின்னா மினரல்ஸ் வேணும். மினரல்ஸ் அப்படிங்கிறவங்க யார், இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் ரெக்வயர்ட் ஆஸ் அன் எசென்ஷியல் நியூட்ரியன்ட் பை ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா. தென் they are the constituents of teeth, bones, tissues, blood, muscle and nerves. ஸோ அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு டிஷ்யூவும் ஒவ்வொரு போன்ஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டீத்து, போன்ஸு, டிஷ்யூஸ், பிளட், மசில் எல்லாமே வந்து இந்த மினரல்ஸ் மூலமாக தான் உருவாக்கப்படுது. அப்போ நிறைய மினரல்ஸ் சேர்ந்து தான் இந்த பொருட்கள் உருவாக்கப்படுது. அப்போ அந்த மினரல் நியூட்ரியன்ட்டினுடைய அளவு குறையும் போது நமக்கு சில நோய்கள் ஏற்படும். இப்போ எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தோன்னா பிளட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபெர்ரஸ்ன்னு சொல்லுவோம். இரும்புச்சத்து இருந்துச்சுன்னா தான் ரத்தம் ஊறும், ரைட்டா. அப்போ இரும்புச்சத்து குறைபாடானுச்சுன்னா என்னாகும், ரத்தம் கம்மியாகும். ஸோ அனிமிக் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா கால்சியம், டீத்து, போன் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கால்சியம் சத்து இருக்கணும். கால்சியம் சுண்ணாம்பு சத்து எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்போட்டா பழம், அப்புறம் சில பழங்களில், காய்கறிகளில், மேக்ஸிமம் கீரைகளில் எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும், கால்சியம் சத்து இருக்குது. அப்போ இதை நம்ம டெய்லியும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாயிருக்கும். சப்போஸ் இல்லை அப்படின்னா என்னாகும், நம்மளுடைய பற்கள் கூச்சமாகும். பற்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த எனாமல் போயிட்டு பற்கள் வலிமை இழந்து காணப்படும், ரைட்டா. ஸோ இப்போ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு மினரல்ஸும் நமக்கு தேவை. The macro minerals required by the human body are calcium, phosphorus, potassium, sodium and magnesium. The micro minerals required by the human body are also called trace elements are sulfur, iron, chlorine, cobalt, copper, zinc, manganese, molybdenum, iodine and selenium. ஸோ இப்போ இவங்களாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ரோ அண்டு மைக்ரோ எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேக்ரோ எலிமெண்ட்ஸும் தேவை, மைக்ரோ எலிமெண்ட்ஸும் தேவை. ஸோ இது ஏன் மேக்ரோ அண்டு மைக்ரோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இதை எடுத்துக்கக்கூடிய அளவு தான். ஸோ இப்போ மேக்ரோ அப்படின்னா அதிக அளவுலையும் அதனுடைய மூலக்கூறு அளவு அதிகம், மைக்ரோ அப்படிங்கிறது மூலக்கூறு அளவு கம்மியாக நம்ம எடுத்துக்கிறோம், ரைட்டா. தென் ப்ரோட்டீன் எனர்ஜி ஆல் மால் நியூட்ரிஷன், பிஎம் சொல்லுவோம், ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன். ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் சர்டன் nutrients in our daily diet over a long period of time leads to deficiency diseases. ஸோ அப்போ நம்மளோட சட்டன் நியூட்ரியன்ட் இல்லாமல் போகிறது அப்படிங்கிறது நம்மளுடைய அன்றாட உணவில் சரிவிகித உணவு, அதை தான் டயட் அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லாமல் போணுச்சுன்னா இது லாங் பீரியடுக்கு கண்டினியூ ஆனிச்சுன்னா இட் லீட்ஸ் டு டெஃபிஷியன்சி டிசீஸ், பற்றாக்குறை நோய்கள், குறைபாடு நோய்கள் உண்டாகும். திஸ் கண்டிஷன் இஸ் ரெஃபர்ட் அஸ் மால் நியூட்ரிஷன், உணவு பற்றாக்குறை அல்லது ஊட்டச்சத்து பற்றாக்குறை, அதை தான் மால் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்கிறோம். Deficiency of proteins and energy leads to severe conditions like kwashiorkor and marasmus. ஸோ இப்போ இது ரெண்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா புரதச்சத்து குறைவினால் ஏற்படக்கூடிய சிவியர் கண்டிஷன் நோய்கள், குறைபாடு நோய்கள், குவாஷியோக்கர் அண்டு மராஸ்மஸ் யாருக்கு அதிகம் உண்டாகும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு தான், ரைட்டா. ஸோ அதனால தான் பார்ன் பேபிஸ்க்கு வந்து அதிகமான புரதச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களையும் கொடுக்கணும் நம்ம. ஸோ அப்போ புரதச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நம்ம கொடுக்கும்போது இந்த குவாஷியோக்கர், மராஸ்மஸ் போன்ற இந்த புரத குறைபாடு நோய்கள் ஏற்படாது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டயட்ரி சோர்சஸ் ஆஃப் மேஜர் ஃபுட் ஸ்டஃப். ஸோ இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய மேஜர் ஃபுட் ஸ்டஃப், அதனுடைய சோர்சஸ் அண்டு ரெக்குயர்மெண்ட்ஸ் எவ்வளோ வேணுங்கிறது தான். ஸோ கார்போஹைட்ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எது இதில் இருக்கிறாங்க, ஹனி, சுகர் கேனு, ஃப்ரூட்ஸு, ஹோல் கிரைன்ஸு, ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸு, ரைஸ், இதில் எல்லாத்துலேயுமே என்ன இருக்காங்க, கார்போஹைட்ரேட் இருக்காங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னா 150 to 200 கிராம்ஸ் என்ன வேணும் நமக்கு, கார்போஹைட்ரேட் வேணும். அடுத்து ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லெகும்ஸ்னால் என்னது, நம்ம அவரைக்காய், பீன்ஸு இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் லெகும் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த லெகுமு, பல்சஸ் பருப்பு வகைகள், நட்ஸு கொட்டைகள், சோயாபீனு, க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் கீரைகள், ஃபிஷ்ஷு, பவுல்ட்ரி ப்ராடக்ட்ஸு சிக்கன், எக்கு, மில்க்கு,
அண்டு டைரி ப்ராடக்ட்ஸ், மில்க் அண்டு டைரி ப்ராடக்ட்ஸ். ஸோ பால் பொருட்கள். ஸோ இவைகளில் வந்து அதிகமான ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்காங்க. எவ்வளோ வேணும் ஒரு நாளைக்கு? 40 கிராம்ஸ் வேணும், ரைட்டா? அதே மாதிரி ஃபேட்டு, கொழுப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா எக் யோக்கு, சேச்சுரேட்டட் ஆயிலு, மீட், இதுலலாம் வந்து பார்த்தோன்னா ஃபேட் இருக்காங்க. எவ்வளோ வேணும் ஒரு நாளைக்கு? 35 கிராம் அளவுக்கு நமக்கு என்ன வேணும்? ஃபேட் ஆனது வேணும். இப்போ அடுத்து வந்து பார்த்தோன்னா விட்டமின்ஸ், டயட்ரி சோர்சஸ், டெஃபிஷியன்சி டிஸார்டர்ஸ் அண்டு சிம்டம்ஸ். ஸோ இப்போ விட்டமின் குறைபாடுகள்னால விட்டமின்ஸ் எங்கேருந்தெல்லாம் கிடைக்குது, அதனுடைய டெஃபிஷியன்சி டிஸார்டர் என்ன, குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய் என்ன, சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ விட்டமின் ஏ, ரெட்டினால் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கேருந்தெல்லாம் கிடைக்குது அப்படின்னா கேரட்டு, பப்பாயா, லீஃபி வெஜிடபிள்ஸ், கீரைகள், ஃபிஷ்ஷு, லிவர் ஆயில், கல்லீரல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அது, எக் யோக்கு, லிவரு, டெய்ரி ப்ராடக்ட்ஸ், அதாவது பால் பொருட்கள். ஸோ இதிலெல்லாம் நிறையா இருக்காங்க. என்ன நோய் வரும்னா செரப்தால்மியா, நிக்டோலோபியா, நைட் பிளைண்டன்ஸ் ரெண்டுமே, ரைட்டாக, அதாவது கண் சார்ந்த குறைபாடுகள் ஏற்படும். சிம்டம்ஸ் வந்து பார்த்தோன்னா ட்ரைனஸ் ஆஃப் கார்னியா, கண்ணுடைய விழித்திரை வந்து ட்ரை ஆகிறது, அன்ஏபிள் டு சி இன் த நைட், டிம் லைட்டை நம்மளால் பார்க்க முடியாது, அண்டு ஸ்கேலி ஸ்கின், நம்ம தோல் எப்படி இருக்கும்? செதில்களாக காணப்படுறது, ஷைனிங்காக இல்லாமல் செதில்களாக காணப்படும். அடுத்து விட்டமின் டி எங்கே இருக்குது? இது விட்டமின் டியினுடைய பேர் கால்சிஃபெரால் அப்படின்னு சொல்லுவோம். எங்கெங்கே இருக்குது? எக்கு, லிவரு, டெய்ரி ப்ராடக்ட்ஸு, ஃபிஷ்ஷு, சிந்தசைஸ்டு பை த ஸ்கின் இன் சன்லைட்டு. ஸோ அப்போ சிந்தசைஸ்டு பை த ஸ்கின், நம்ம தோலை உருவாக்கும் சன்லைட்டை ஹார்வெஸ்ட் பண்ணி. இதனுடைய குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய் வந்து பார்த்தோன்னா ரிக்கட்ஸ். இன் சில்ட்ரனில் தான் ரிக்கட்ஸ் நோய்கள் அதிகம் உருவாகும். இதனால் சிம்டம்ஸ் வந்து பார்த்தோன்னா போலெக்ஸ், அதாவது கால் வந்து என்னாகும்? வளைஞ்சிரும், எலும்புத்தன்மை குறைஞ்சி போயிடும். டிஃபெக்டிவ் ரிப்ஸு, நம்மளுடைய விலா எலும்புகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வலிமை குறைந்து ரொம்ப ஒரு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டு கிடக்கும். டெவலப்மெண்ட் ஆஃப் பீஜியன் செஸ்ட்டு, ஸோ இப்போ கோழி நெஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, முன்னெலாம் முட்டிக்கிட்டு வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா விட்டமின் டியினுடைய குறைபாடு. அடுத்து விட்டமின் இ, இதனுடைய பேர் வந்து பார்த்தோன்னா டோகோஃபெரால் அப்படின்னு சொல்லுவோம். இது அதிகம் எங்கே கிடைக்குது? ஹோல் வீட்டு, மீட்டு, வெஜிடபிள் ஆயிலு, மில்க்கு. ஸோ இதுலலாம் என்ன கிடைக்குது? நமக்கு விட்டமின் இ கிடைக்குது. இதனுடைய குறைபாடு வந்து பார்த்தோன்னா ஸ்டெரிலிட்டி இன் ரேட், எலிகளில் வந்து பார்த்தோன்னா மலட்டுத்தன்மையை ஏற்படுத்துது. ரீப்ரொடக்டிவ் அப்நார்மலிட்டிஸ், ஸோ அப்போ இனப்பெருக்கத்தில் அப்நார்மலிட்டிஸை ஏற்படுத்தக்கூடியது இந்த விட்டமின் இ. ஸோ இதனுடைய பாதிப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெரிலிட்டி, ரைட்டா? அடுத்தது விட்டமின் கே, டெரிவேட்டிவ் ஆஃப் குயினோனுடைய டெரிவேட்டிவ் தான் விட்டமின் கே. ஸோ இது எங்கேருந்து கிடைக்குது? லீஃபி வெஜிடபிள்ஸு, சோயாபீன், மில்கில் ரொம்ப அதிகமாக கிடைக்குது. ஸோ இதனுடைய நோய் குறைபாடு என்னால் வந்து பார்த்தோன்னா பிளட் கிளாட்டிங் இஸ் ப்ரிவெண்டட். ஸோ அப்போ ரத்தம் முறைதல் நின்று போயிடும், ரைட்டா? ஸோ நமக்கு காயம் ஏற்பட்டுச்சுன்னா ரத்தம் முறையாது அவ்வளோ சீக்கிரத்தில். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய சிம்டம்ஸ் எக்ஸசிவ் ப்ளீடிங் டியூ டு டிலேடு பிளட் கிளாட்டிங். ஸோ இப்போ நிறைய ரத்தம் போய்கிட்டே இருக்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சொல்யூபிள் விட்டமின்ஸ், அதாவது நீரில் கரையக்கூடிய விட்டமின்கள் அப்படின்னு சொல்லுவோம். விட்டமின் B1, இது பேர் வந்து பார்த்தோன்னா தயமின் சொல்லுவோம். ஹோல் கிரைன்ஸ், முழு தானியங்களில் கிடைக்கும். அதாவது இப்போ நெல் இருக்குது அப்படின்னா நெல்லை வந்து பாலிஷ் பண்ணாத நெல் இருக்குல்லையா, கைக்குத்தல் அரிசிலாம் இருக்கு இல்லையா, முன்னொரு காலத்தில் வச்சுருந்தோமே, ஸோ இப்போ அந்த ஹோல் கிரைன்ஸில் இருக்கும். ஈஸ்ட்டு, எக்கு, லிவரு, ஸ்ப்ரோட்டட் பல்சஸ், அதாவது முளை கட்டிய பயிர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அப்போ அவங்களில் நிறையா இருக்காங்க. ஸோ இதனுடைய குறைபாடு நோய் என்னென்னு அப்படின்னா பெரிபெரி அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் இன் த நர்வ்ஸ், மசில்ஸ் பிகம் வீக், பேரலைசிஸ். ஸோ அப்போ சேஞ்சஸ் இன் த நர்வ்ஸ், நரம்பு செல்களில் டீஜெனரேட் ஆகுது, அதனுடைய அமைப்பு மாறி போகிறது. மசில்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வீக் ஆகிடும், பேரலைசிஸ் வந்துடும், ரைட்டா? பேரலைசிஸ் அப்படிங்கிறது என்ன நோய்? பக்கவாதம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா விட்டமின் B2, இது B2னுடைய பேர் வந்து ரிபோஃப்ளேவின் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே இருக்காங்க அப்படின்னா மில்க்கு, எக்கு, லிவரு, க்ரீன் வெஜிடபிள்ஸு, ஹோல் கிரைன்ஸ். ஸோ க்ரீன் வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறது கீரைங்க, ரைட்டா? தென் இதனுடைய குறைபாடு நோய் வந்து பார்த்தோன்னா அரிபோஃப்ளாவினோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கைலோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய சிம்டம் வந்து பார்த்தோன்னா இரிட்டேஷன் இன் ஐஸ், கண்ணில் இரிட்டேட் இருக்குது, ஒரு மாதிரி துருத்துக்கிட்டே இருக்கிறது. ட்ரை ஸ்கின் வந்து ட்ரை ஆகிறது. இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லிப்பு, உதடுகளில் காயம் ஏற்படுறது, எரிச்சல் ஏற்படுறது, புண்ணு வெடிக்கிறது. ஃபிஷஸ் இந்த கார்னர்ஸ் ஆஃப் த மவுத், வாயினுடைய அந்த மூளைகள் வந்து பார்த்தோன்னா பொழந்துருக்கும், வாய் வந்து அந்த இடத்துல உதறி கிழிஞ்ச மாதிரியே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா B2னுடைய குறைபாடு. அடுத்து வந்து பார்த்தோன்னா விட்டமின் B3, இதனுடைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியாசின் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கெங்கிறது கிடைக்கிது? மில்க்கு, எக்கு, லிவரு, அப்புறம் வந்து பார்த்தோன்னா லீன், மீட்டு, கிரவுண்ட்நட்டு, ப்ரான் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா தவிடுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அது.
ஸோ இதனுடைய குறைபாடு நோய் பெல்லாக்ரா அப்படிங்கிறது. ஸோ இதனுடைய சிம்டம்ஸ் வந்து பார்த்தோன்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஸ்கின்னு, லாஸ் ஆஃப் மெமரி, டயரியா. ஸோ விட்டமின் B3 நியாசின் அதிகம் இருந்துச்சுன்னா நமக்கு லாஸ் ஆஃப் மெமரி வராது, ரைட்டா. ஸோ அதிகமாக இதை நம்ம எடுத்துக்கணும். விட்டமின் B6 பைரிடாக்சின் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே அதிகமாக இருக்குன்னா மீட்டு, ஃபிஷ்ஷு, எக்கு, ஜெம்ஸ் ஆஃப் கிரைன்ஸு, அதாவது கிரைன் ஹோல் கிரைன்ஸ், அதாவது மணிகள்னு சொல்கிறோம் இல்லையா, ஜெம்ஸ் ஆஃப் கிரைன்ஸ் அப்படின்னா அந்த எண்டோஸ்பம் நேச்சர் அதில். அப்புறம் சீரியல்ஸ் தானியங்களில், ரைஸ் பாலிஷிங்ஸில் நிறைய இருக்காங்க. ஸோ இதனுடைய குறைபாட்டு நோய் வந்து பார்த்தோன்னா டெர்மடைட்டிஸ், ஸ்கேலி ஸ்கின்னு, நர்வஸ் டிசார்டர், இது ரெண்டும் ஏற்படும். ஸ்கேலி ஸ்கின் அப்படின்னா செதில் தோல் அப்படின்னு சொல்லுவோம். மீனுக்கு இருக்கிற மாதிரி, முதலைக்கு இருக்கிற மாதிரி பாலமாக வெடித்து செதிலாக இருக்கும் நம்ம தோல். ஸோ அதான் ஸ்கேலி ஸ்கின் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் உருவாகும். அடுத்து விட்டமின் B12 சைனோகோபாலமைன் அப்படிங்கிறது இதனுடைய பேர். எங்கே அதிகம் இருக்காங்க? மில்க்கு, மீட்டு, லிவர், பல்சஸ், சீரியல்ஸ் அண்டு ஃபிஷ்ஷஸ் இதில் இருக்காங்க. ஸோ இதனுடைய நோய் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெர்னிஷியஸ் அனீமியா அப்படின்னு சொல்லுவோம். என்ன சிம்டம் அப்படின்னு பார்த்தோன்னா டிக்ரீஸ் இன் ரெட் பிளட் செல் ப்ரொடக்ஷன், நம்ம ரத்த சேவப்பணுக்கள் குறைஞ்சி போயிடும். டீஜெனரேஷன் ஆஃப் ஸ்பைனல் கார்டு, ஸோ அப்போ நம்மளுடைய முதுகுத்தண்டு ஸ்பைனல் கார்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அது வந்து டீஜெனரேட் ஆகும். டீஜெனரேட் ஆனிச்சு அப்படின்னா நமக்கு அவ்வளோதான், நம்ம வந்து கிட்டத்தட்ட இட்ஸ் லீடு டு டெத்து, சாவு வரைக்கும் நம்மளை கொண்டுட்டு போயிடும். அடுத்து விட்டமின் C அஸ்கார்பிக் ஆசிட்னு சொல்லுவோம். எதில் அதிகமாக இருக்காங்க? லீஃபி வெஜிடபிள்ஸு, ஸ்ப்ரவுட்ஸ் அப்படின்னா முளைக்கட்டிய பயிர்கள். அடுத்து வந்து பார்த்தோன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் லைக் கூஸ்பெரி, எது பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா அது, லெமன், ஆரஞ்சு. ஸோ இதிலெல்லாம் நிறைய இருக்காங்க. ஸோ இவங்களுடைய குறைபாட்டு நோய் வந்து பார்த்தோன்னா ஸ்கர்வி அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய சிம்டம்ஸ் அப்படின்னு எடுத்தோன்னா ஸ்வாலன் அண்டு ப்ளீடிங் கம்ஸ், எவரு வீங்கி இருக்கிறது, பல்லினுடைய ஈறுகள் வீங்கி இருக்கும், அண்டு ப்ளீடிங் கம்ஸ், வாயில் ரத்தம் வர்றது அந்த ஈறுகளில். டிலே இன் ஹீலிங் ஆஃப் வூண்ட்ஸ், காயம் ரொம்ப நாளைக்கு ஆறாமலேயே இருக்கும். டீத் அண்டு போன்ஸ் மால்ஃபார்ம்டு, ஸோ இப்போ டீத்தும் போன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மால்ஃபார்ம்டு அப்படின்னா அதனுடைய அமைப்பு மாறி போயிடும், ரைட்டா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா விட்டமின் சியினுடைய குறைபாடு நோய்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினரல். ஸோ அப்போ விட்டமின் குறைபாடு பார்த்தோம் இல்லையா, இப்போ வந்து மினரல்ஸ் பார்க்க போகிறோம். அதனுடைய சோர்ஸு, ஃபங்க்ஷன்ஸு, டெஃபிஷியன்சி டிசார்டர்ஸ். ஃபஸ்ட் மினரல் வந்து பார்த்தோன்னா கால்சியம். இது எங்கே அதிகமாக இருக்குது? டைரி ப்ராடக்ட்ஸ், பால் பொருட்களில், பீன்ஸில், கேப்பேஜு, எக்கு, ஃபிஷ்ஷு. கேப்பேஜ் அப்படிங்கிறது முட்டைகோஸ், ரைட்டா. ஸோ இதிலெல்லாம் இருக்காங்க. மேக்ரோநியூட், அதாவது இதில் இருக்கிறது வந்து பார்த்தோன்னா கான்ஸ்டியூண்ட் ஆஃப் போன்ஸ், எங்கே வேலை செய்கிறாங்க அப்படின்னா போன் உருவாக்கத்தில், எலும்புகள் உருவாக்கத்துலையும், எனாமல் ஆஃப் டீத்து, பற்களினுடைய எனாமல்ஸ் மேல் லேயர் இருக்குல்லையா அதனுடைய உருவாக்கம், கிளாட்டிங் ஆஃப் பிளட் அண்டு கண்ட்ரோல் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன். ஸோ இப்போ ரத்த முறைதல் மற்றும் தசைகளின் இயக்கம், ஸோ இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துறது இந்த கால்சியம் தான். டெஃபிஷியன்சி டிசார்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா போன் டிஃபார்மிட்டிஸ், எலும்புகள் வந்து அதனுடைய அமைப்புலேருந்து மாறி போயிடும், அதனால் வளைந்த கால்கள், வளைந்த கைகள் இந்த மாதிரி உருவாகும். புவர் ஸ்கெலிட்டல் க்ரோத், எலும்புகள் அதிகம் வளராது. ஆஸ்டியோபோரோசிஸ் இன் அடல்ட்ஸ், எலும்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா போரோசிஸ்னால் என்னது? கடினத்தன்மை இல்லாமல் ஒரு மாதிரி ஜவ்வும், அதாவது எப்படி சொல்லுவோம், ஒரு ரொம்ப லேஸாக இருக்கும், ரைட்டா. ஸோ அதை தான் ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவோம், ஈஸியாக உடையக்கூடியதாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோன்னா சோடியம், காமன் சால்ட்டு, எங்கே அதிகமாக கிடைக்கிது? காமன், நம்ம சாப்பிடக்கூடிய உப்பு, ரைட்டா, நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய உப்பில் அதிகமாக இருக்காங்க. எது? சோடியம். ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா மெயின்டைன்ஸ் ஃப்ளூயிட் பேலன்ஸ் அண்ட் இன்வால்வ் இன் நியூரோ டிரான்ஸ்மிஷன். ஸோ அப்போ உப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளூயிட் பேலன்ஸு, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ், நீர் ஃப்ளூயிட்ஸ்லாம் இருக்குது இல்லையா ரத்தத்தில், செல்கள் எல்லாத்துலேயும். ஸோ அப்போ அதனுடைய பேலன்ஸை வந்து கரெக்டாக வச்சுக்கிறது உப்பு மட்டும்தான், ரைட்டா. அண்ட் இன்வால்வ் இன் நியூரோ டிரான்ஸ்மிஷன். ஸோ அப்போ நியூரோ டிரான்ஸ்மிஷனாக என்னது? நமக்கு சென்ஸை கொடுக்கக்கூடியது. ஸோ அதனால தான் உப்பு இல்லை அப்படின்னா சொரணம் இல்லையான்னு கேட்குறோம், ரைட்டா. ஸோ அப்போ நியூரோ டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா நெர்வ் செல்லிலேருந்து அந்த தொடு உணர்ச்சி, நம்ம உணரக்கூடிய அந்த உணர்வு விஷயங்கள், உணர்ச்சி அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் கட்டுப்படுத்துகிறா அப்படின்னா இந்த உப்பு தான். இது வந்து பார்த்தோன்னா இதனுடைய டிசார்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மஸ்குலர் கிராம்ஸ், குரக்களி பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா கை காலில், அது. அப்புறம் நர்வ் இம்பல்சஸ் டு நாட் கெட் டிரான்ஸ்மிட்டட், ஸோ நமக்கு உணர்ச்சி இல்லாமல் போகிறது. ஸோ அதை தான் நர்வ் இம்பல்சஸ் டு நாட் டிரான்ஸ்மிட் ஆகாத இருக்கிறது. அடுத்து பொட்டாசியம் வந்து பார்த்தோன்னா பனானா, ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படிங்கிறது சக்கரவள்ளி கிழங்கு, நட்ஸு, ஹோல் கிரைன்ஸு, சிட்ரஸ் ஃப்ரூட்டு, எது ஆரஞ்சு பழம், எலுமிச்சம்பழம் இதெல்லாம், ரைட்டா. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோன்னா ரெகுலேட்ஸ் நர்வ் அண்டு மசில் ஆக்டிவிட்டி. ஸோ நம்மளுடைய நரம்பு செல்களையும் மசில்ஸையும் என்ன பண்ணுது? ஆக்டிவாக வச்சுக்குது.
இதனுடைய டிசார்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா மஸ்குலர் ஃபேட்டிக். ஸோ மஸ்குலர் ஃபேட்டிக் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா தசையினுடைய வளர்ச்சி இல்லாமல் போகிறது. நர்வ் இம்பல்சஸ் டு நாட் கெட் டிரான்ஸ்மிட்டட். இங்கே என்ன ஆகுது, நமக்கு உணர்ச்சி இல்லாமல் பண்ணக்கூடியது. ரைட்டா, நர்வ் இம்பல்சஸ் வந்து என்ன பண்ணாது, டிரான்ஸ்மிட் பண்ணாது. அடுத்து மைக்ரோ நியூட்ரியன்ட் எடுத்தோம்னா அயன், இரும்பு. ஸ்பினாச்சு, டேட்ஸு, க்ரீன்ஸு, ப்ரக்கோலி, ஹோல் சீரியல்ஸு, நட்ஸு, ஃபிஷ்ஷு, லிவர், இது எல்லாத்துலேயும் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ஸ்பினாச் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய இந்த கீரைகள் தான். ரைட்டா, ஸ்பினாச் கீரை அப்படின்னா இப்போ என்னென்னு சொல்லுவோன்னா, இப்போ வெளிநாடுகள் வந்து ஸ்பினாச் அதிகம் பயன்படுத்துவாங்க. நம்ம எதுவும் அதிகம் பயன்படுத்துகிறோம், கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் பயன்படுத்தும் இல்லையா, அது. அப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த சிறுகீரைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கீரை வகையை சேர்ந்தது தான் அந்த ஸ்பினாச் அப்படிங்கிறதெல்லாம். டேட்ஸு, பேரிச்சம்பளம். க்ரீன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா வெஜிடபிள், க்ரீன் வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கீரைகளில் எல்லாத்துலேயுமே யார் இருக்கா, அயன் இருக்காங்க. ப்ரக்கோலி அப்படிங்கிறது காலிஃப்ளவர் பச்சை கலராக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் ப்ரக்கோலி. ஹோல் சீரியல்ஸ், முழு தானியங்களில். நட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா கொட்டைகள், பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் நட்ஸு. ஃபிஷ்ஷு, லிவர், இதில் எல்லாம் நிறைய அயன் சத்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோம்னா இம்பார்ட்டண்ட் காம்பனண்ட் ஃபார் ஹீமோக்ளோபின். நம்மளுடைய ரத்த சிவப்பணுக்கள் உருவாகிறதுக்கும் ரத்தத்தினுடைய அளவு அதிகரிக்கிறதுக்கும் இந்த அயன் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஸோ இதனுடைய டெஃபிஷியன்சி வந்து பார்த்தோன்னா அனிமியா அப்படின்னு சொல்லுவோம். ரத்தம் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, கிட்டத்தட்ட நம்மளால் எந்திரிச்சு நடக்க முடியாது, பேச முடியாது, நம்மளுடைய செயல்பாடே ஸ்டாப் ஆகிடும். உடம்புல ரத்தம் இல்லைன்னா என்ன ஆகும், ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா அயோடின். ஸோ அயோடின் வந்து பார்த்தோன்னா எதில் அதிகமாக இருக்குது, மில்க்கு, சீ ஃபுட்டு, கடல் உணவுகளில் நிறையா இருக்குது. கடலில் இருக்கக்கூடிய நண்டு, மீன், இதில் எல்லாமே. அடுத்து அயோடைஸ்டு சால்ட்டு, அயோடின் சேர்க்கப்பட்ட உப்பு, இதில் எல்லாம் அதிகம் இருக்காங்க. இதனுடைய நோய் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார்மேஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸ். ஸோ இப்போ தைராய்டை வந்து தூண்டக்கூடியது இந்த அயோடின் குறைபாடு. ரைட்டா, ஸோ இப்போ இதனால் என்ன நோய் வரும் அப்படின்னா காய்டர் அப்படிங்கிற நோய். முன்கழுத்து கழலை, கழுத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி வீங்கிக்கிட்டு இருக்கிறது. ரைட்டா, ஸோ இதுதான் முன்கழுத்து கழலை அப்படின்னு சொல்லுவோம், காய்டர். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா குவார்ஷியாக்கருங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் ஏ கண்டிஷன் ஆஃப் சிவியர் ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி. புரத குறைபாட்டினால குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மிக கொடுமையான நோய் இந்த குவார்ஷியாக்கர். இட் அஃபெக்ட்ஸ் சில்ட்ரன் பிட்வீன் 1 to 5 years ஆஃப் ஏஜ். ஒரு வயசுலேருந்து 5 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாதிக்கும். ஹூஸ் டயட் மெயின்லி கன்சிஸ்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் பட் லேக் இன் ப்ரோட்டீன்ஸ். அவங்களுக்கு கார்போஹைட்ரேட் கிடைக்கும், ஆனால் என்ன கிடைக்காது, ப்ரோட்டீன் கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் ப்ரோட்டீன் குறைபாடு தான் இந்த நோய். அடுத்தது மராஸ்மஸ். இட் யூஸ்வலி அஃபெக்ட்ஸ் இன்ஃபேன்ட்ஸ் பிலோ த ஏஜ் ஆஃப் 1 year. ஒரு வயசு குழந்தைகளுக்கு, கம்மியாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த நோய் தாக்கவும். when the diet is poor in carbohydrate, fat and protein. கார்போஹைட்ரேட்டும் இல்லை, ஃபேட்டும் இல்லை, ப்ரோட்டீனும் இல்லை அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு என்ன நோய் வரும், மராஸ்மஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா குவார்ஷியாக்கர் அண்டு மராஸ்மஸ் நோய். ரைட்டா, ஸோ இந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிறு எப்படி இருக்குது, ஸ்வெல்டுன்னு என்னது, அப்படியே வீங்கி போய் கிடக்கும். ரைட்டா, ஸோ ஆனால் இது வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா அவங்க ஃபுல்லாக சாப்பிட்ருக்காங்கன்னு நினைக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கு உணவே இல்லைன்னு அர்த்தம், அதனால் வயிறு வீங்கி கிடக்கிறது. ரைட்டா, ஸோ இதை தான் குவார்ஷியாக்கர். அடுத்து வந்து பார்த்தோன்னா மராஸ்மஸ். ஸோ இப்போ இவங்களுக்கு எந்த உணவுமே இல்லை, ஸோ கார்போஹைட்ரேட்டும் இல்லை, ஃபேட்டும் இல்லை, ப்ரோட்டீனும் இல்லை அப்படின்னா உடம்புல ஒன்றுமே மசில்ஸே இருக்காது, அவங்களுக்கு எனர்ஜியே இருக்காது. ரைட்டா, ஸோ அப்போ உடம்பு எப்படி இருக்கும், ஒரு எலும்பு கூட்டு மேலே தோலை வச்சு போர்த்துன மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இதுதான் மராஸ்மஸ் நோய். இப்போ நீங்கள் சாப்பாடெல்லாம் லஞ்ச் டைமில் எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறீங்க பார்த்துக்குங்க. சாப்பாடு இல்லாமல் குழந்தைங்க எப்படிலாம் இருக்கிறாங்கண்ட, சரியா. ஸோ அப்போ காய்கறியோ சாப்பாடையோ என்ன பண்ணக்கூடாது, நம்ம லஞ்ச் டைமில் வேஸ்ட் பண்ணக்கூடாது, கீழே கொட்டவே கூடாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்றணும். சாப்பிட முடியல பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஆனால் என்ன பண்ணக்கூடாது, பேசன்ஸில் போய் சாப்பாடை கொட்டக்கூடாது. ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடே கிடையாது. ரைட்டா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஹைஜீன். ரைட்டா, ஹைஜீன் அப்படின்றது சுகாதாரம், உணவு சுகாதாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். Food spoilage is an undesirable change in the normal state of food and it is not suitable for human consumption. ஸோ இப்போ ஃபுட்டு ஸ்பாயிலேஜ், உணவு கெட்டு போகிறது அப்படிங்கிறது என்னது, அன்டிசரபிள் சேஞ்ச் இன் த நார்மல் ஸ்டேட் ஆஃப் ஃபுட். ஸோ விரும்பத்தகாத நிகழ்வுகள், விரும்பத்தகாத மாற்றத்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்பாயிலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன், மனிதன் உண்ண தகுந்தது இல்லை அப்படிங்கிறது தான் ஃபுட் ஸ்பாயிலேஜ். புவர் பர்சனல் ஹைஜீன் மே அலோ பேத்தஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் டு காஸ் ஃபுட் ஸ்பாயிலேஜ். ஸோ அப்போ உணவை எப்படி கெட்டு போகுது அப்படின்னா புவர் பர்சனல் ஹைஜீன். ஸோ அப்போ யார் அந்த உணவை சமைக்கிறாங்களோ அவங்களுடைய பர்சனல் ஹைஜீன் சுத்தமாக இல்லை அப்படின்னா அந்த உணவு என்னாகும், மைக்ரோ ஆர்கானிசம் வளர்கிறதுக்கு ஏதுவான சூழலை உருவாக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தோன்னா உணவு கெட்டு போகிறதுக்கு காரணம்.
சயின்ஸ் ஆஃப் ஃபுட் ஸ்பாயிலேஜ் இன்க்ளூடிய சேஞ்சஸ் இன் அப்பியரன்ஸ். எதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் ஸ்பாயிலேஜினுடைய அடையாளங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சேஞ்சஸ் இன் அப்பியரன்ஸ். ஸோ அந்த உணவு சமைக்கப்பட்ட உணவுடைய அந்த சேஞ்சஸ் இருக்கும், மாற்றம் இருக்கும், கலர் மாறி இருக்கும், டெக்ஸ்சர் அதனுடைய தன்மை மாறி இருக்குது, வாசனை மாறி இருக்குது, ஆர்டர் அண்டு டேஸ்ட் சுவையும் மாறி இருக்கும். ஸோ ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபுட் ஸ்பாயிலேஜ் என்னென்ன அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் ஃபேக்டர், இன்னொன்று எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். இன்டர்னல் ஃபேக்டர் அப்படிங்கிறது அதுக்குள்ளரையே இருக்கக்கூடிய, அதாவது நம்ம சமைக்கப்பட்ட உணவுக்குள்ளார இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் அப்படிங்கிறது வெளியில் உணவை சமைக்கிறவங்க செய்யக்கூடிய ஃபேக்டர்ஸ். ஸோ இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் தி என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் மாய்ஸ்சர் கண்டென்ட் ஆஃப் த ஃபுட். ஸோ அப்போ சாப்பாட்டில் நம்ம சமைக்கப்பட்ட உணவு, காய்கறி இதெல்லாம் வைக்கிறோம் இல்லையா, ஸோ அதில் இருக்கக்கூடிய என்சைம் ஆக்டிவிட்டீஸ் வந்து என்ன இருக்கும், ஒரு வேளை சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஸோ அப்போ அதனாலையும் அண்டு மாய்ஸ்சர் கண்டென்ட், உணவுனுடைய ஈரப்பதம் அப்படின்னு சொல்லுவோம் மாய்ஸ்சர். ஸோ அப்போ அது குறிப்பிட்ட மாய்ஸ்சரில் இருக்கிறது முக்கியம். அந்த மாய்ஸ்சர் மாறுனுச்சுனாலும் உணவு என்ன ஆகும், கெட்டு போகும். அடுத்தது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், வெளியிலேருந்து என்னென்ன காரணங்கள் அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் அடல்ட்ரன்ஸ் இன் ஃபுட், உணவில் கலப்படம் பண்ணுறது, கண்டாமினேட்டட் யுட்டன்சில்ஸ் சரியாக கழுவாத பாத்திரங்களை பயன்படுத்துறது, அண்டு எக்யூப்மெண்ட்ஸ், அன்ஹைஜீனிக் குக்கிங் ஏரியா. ஸோ சமைக்கக்கூடிய இடத்த சுத்தமாக இல்லாமல் அங்கங்கே பாத்திரங்களை போட்டு வச்சுருக்கிறது, அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சமைக்கக்கூடிய இடத்துலேயே நிறைய கிடக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அன்ஹைஜீனிக் குக்கிங் ஏரியா. அண்டு லேக் ஆஃப் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ். ஸோ அப்போ ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ்னால் என்னது, அந்த சமைக்கக்கூடிய பாத்திரங்கள் வந்து நம்ம சமைக்கக்கூடிய உணவு வந்து என்ன பண்ணியிருக்கணும், ஸோ லேக் ஆஃப் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், சரியாக அதை சேமித்து வைக்க முடியாமல், அதாவது ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாத ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா அந்த உணவுப் பொருளானது என்ன ஆகும், கெட்டு போயிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ரிசர்வேஷன், உணவை எப்படி பதப்படுத்தலாம். இப்போ மேக்ஸிமம் நம்ம உணவை எப்படி தான் பதப்படுத்திகிட்டு இருக்கிறோம், ஃப்ரிட்ஜுன்னு ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்க இல்லையா. ஸோ அதுக்குள்ளார தான் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா பொருளையும் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம், ரைட்டா. ஸோ அது வந்து கோல்டு ஸ்டோரேஜ், அதுவும் ஒரு உணவை பதப்படுத்துதலில் ஒரு விஷயந்தான், ரைட்டா. ஸோ அதை பற்றி பார்க்கலாம்.